வணக்கம் உறவுகளே. சவுதி அரேபியால இருந்து கடலூர் ஏழுமலை பேசிட்டு இருக்கேன். எல்லாம் நலமா இருக்கீங்களா? எல்லாம் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியால என்ன வீடியோ விஷயமா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி கவுன்சில்னா என்ன, சவுதி கவுன்சிலை பத்தி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. நான் புதுசா வெளிநாட்டுக்கு வரேன், அதாவது சவுதி அரேபியாவுக்கு வரேன். அப்போ சவுதி கவுன்சில் ஒன்று சொல்றாங்க, அப்படின்னா என்னன்னு தெரியல, அது கம்பல்சரி பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டதுனால இந்த வீடியோ பதிவு பண்றேன். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக சவுதி கவுன்சில்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சர்டிஃபிகேட், நம்ம படித்த சர்டிஃபிகேட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி கவர்மெண்ட்டில், சவுதி கவர்மெண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு கார்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் படிச்சிருக்கியா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா இல்லையா, அதுக்கான ஒரு அப்ரூவல் தான் சவுதி கவுன்சில்னு ஒன்று சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஐடிஏ டிப்ளமோ, அதாவது ஐடிஏ 2 ஆண்டுகள், சவுதி டிப்ளமோ 3 ஆண்டுகள், அல்லது டைரக்ட் செகண்டரியாக இருந்தால் 2 வருஷமே படிச்சிருப்பாங்க டிப்ளமோவில். அது இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அது நம்ம அப்ரூவல் வாங்கணும். இங்கே சர்டிஃபிகேட் பதிவு பண்ணி நான் படிச்சிருக்கேன், நான் நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இங்கே ஒரு கன்ஃபார்ம் இதுன்றதுக்கு மட்டும்தான் அந்த சவுதி கவுன்சில் ஒன்று வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு உங்கள்கிட்ட கரெக்டான சர்டிஃபிகேட்டோ நீங்கள் படித்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா சவுதி கவுன்சில் ஈஸியாக அப்ரூவல் ஆகிடும். அவ்வளோதான். இது தெளிவாக பார்க்கலாம், ஒன் பை பார்க்கலாம். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு அங்கே அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிடுவாங்க. சைன் வாங்கின பிறகு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் காப்பி வந்துடும். எவ்வளோ சேலரி, என்ன கம்பெனி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் அங்கே வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ புதிய நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னா போல், இது மாதிரி எக்ஸாம் வைக்க சொல்கிறாங்க, அது வச்சாதான் உங்களுக்கு அந்த விசா ஃபுல் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அங்கே ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி இருக்கும். அது முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு விசா வந்துடும். வந்த பிறகு நேராக நீங்கள் கிளம்பிங்க வந்துட வேண்டியதான். வந்த பிறகு இங்கே உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துன்னு வரணும். அதில் பேக் சைடில் அட்டஸ்டடு அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் இருக்கட்டும், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வந்த பிறகு சவுதி அரேபியா உள்ளே என்ட்ரான பிறகு உங்களுக்கு இக்காமா ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி சவுதி கவுன்சிலுக்கு நம்ம அப்ரூவல் பண்ணுறதுக்கான ஒரு 2-3 மாதத்தில் அப்ரூவல் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் நடக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சவுதி கவுன்சில் நம்ம போய் ஆன்லைனில் அடிச்சினாலே நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு மேலே இடத்துல நம்ம அட்மின் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொன்னால் அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் சவுதி கவுன்சிலை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அது, நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வருஷம் நம்ம சவுதி கவுன்சில் ரினியூவல் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 200 ரியால் நம்ம கட்டணும், இந்திய ரூபாய்க்கு 4400 ரூபா கட்டணும். அதே இது நம்ம 5 வருஷத்துக்கு சேர்த்தும் பண்ணலாம். இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் போய் ஒரு வருஷத்துக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா வருஷத்துக்கு பண்ணலாம். அவ்வளோதாங்க. சவுதி கவுன்சிலை பற்றி பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யாரும் பயப்படாமல் தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தோடு வர தேவையில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் சவுதி கவுன்சிலை பற்றி எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, சவுதி கவுன்சிலில் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளேயே அவங்க சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணி தரேன், இது எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சவுதி அரேபியாவில் கொடுங்க, உங்களுக்கு சவுதி கவுன்சில் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே வைங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சவுதி கவுன்சில் உடனடியே 2 வாரத்திலே ஓகே ஆகுது. அதனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கு, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வேணால் அதை ட்ரை பண்ணலாம், தவிர சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருக்குங்க. தயவு செய்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வச்சு திரும்பி சவுதி கவுன்சில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுதான் பெரிய இதில் பிரச்சனையே. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சா கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. அதனால் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டை வைங்க. சவுதி கவுன்சில் பக்காவாக கிளியர் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இங்கே சவுதியில் வேலை செய்யலாம். மேலும் முக்கியமான சவுதி அரேபியாவை பற்றி தகவலை தெரிஞ்சிக்க ஆர்கே தமிழ் சவுதி வ்ளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வரவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே.
சவுதி அரேபியா நேரப்படி மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:50 ஆகுது. கரெக்டாக 7 மணிக்கெலாம் டியூட்டிக்கு வந்துடணும். நேற்று வர நம்ம சைட்டில் ஒரு ஆர்டர் போட்டேன். கரெக்டாக டியூட்டிக்கு வந்து 7 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடணும். 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் இப்போ சேலரியில் 3 நாள் சேலரியில் பிடிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு இன்றைக்கி. கை கட்டுங்க. பாய். ஓகே ஓகே, நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு. இன்னும் சாப்பிடல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 ஹவர் கழிச்சு நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். கரெக்டாக இங்கே ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா 6:50க்குலாம் ஸ்கூலில் வந்துடணுங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாமே 6:50க்குலாம் ஸ்கூலுக்கு வந்துடணும். கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே மக்களே, நம்ம ஒரு டியூட்டி முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் வந்த புதுசில். முழுக்க அவங்க சவுதி நடத்தக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இது. இதில் பெங்காலி இவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சவுதி மஸ்ரி அந்த மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சவுதியாக இருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அபகாவில் வந்து கூலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருந்தாலும் மழை வர மாதிரி தான் இருக்குது. இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரி செல்சியஸு 17 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த மாதம்லாம் போனால் 15 டிகிரி செல்சியஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். சரி ஓகே, நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு வந்துட்டுங்க. மார்க்கெட்டில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லேடிஸ் தான் அதிகமாக மார்க்கெட் போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஜென்ஸு, ரைட் சைடில் லேடிஸு. அதனால் கேமராவை தூக்கி நம்ம வீடியோ எடுத்தாலே பிரச்சனையாக இருக்குது, பயமாக இருக்குன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம டவுன் சைடு வச்சு ஃப்ரண்ட் கேமராவில் தான் வீடியோ எடுத்தோம். உங்களுக்கு போக அந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக தெரியும், பார்த்தா தெரியும். இதை பார்த்தீங்கன்னா காய்கறி, வெஜிடபிள், இந்த முழுக்க இது செவ்வாய்க்கிழமை சந்தை மட்டும்தான். இது என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் காமிச்சிருப்பேன் தெளிவாக. இதில் தானிய ஐட்டங்கள், அப்புறம் உள்ளூர் தேன் வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம்பழம்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம், அந்த மாதிரி அவங்க வீட்டில் தோட்டத்தில் விளையக்கூடிய பயிரை இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சவுதியில். எல்லாம் பேரிச்சம்பழம். இது ஒன்லி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் நான் கேமராவை கீழே வச்சு எடுத்தேன். ஏன்னா இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியும். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எல்லாமே லேடிஸு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸு. அவங்க வீட்டில் விலையை கூட தான் டப்பாவில் வச்சு அப்படியே சேல் பண்ணுவாங்க. இந்த வாழைப்பழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டப்பில் இருக்கிறது வந்து 15 ரியால், அதாவது நம்ம ஊர் ரேட்டுக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்காமல் நேராக போயிட்டோம். இதெல்லாம் தோட்டையில் விளையாடு தாங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெருவு மட்டும்தான் அந்த மார்க்கெட் போட்டிருப்பாங்க.